மாம்பழம் வாங்கலையோ ரீச்சா மாம்பழம் வாங்கலையோ. பூ கேக்ல வந்து ஒரு 40 காய் 50 காய் கிட்ட காய்க்கும். ஆனா எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வராது. படுத்திருந்தே பிடுங்கலாம், அந்த அளவுக்கு மாங்காயினுடைய மகிமை அதுதான். நினைக்கிறேன் ஒரு 2 கிலோவுக்கு கூட வரும். பொன்களையும் பூமி நம்ம பூமி வயது எரிய போறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ரீச்சாவின் இந்த வருஷத்துக்கான மாம்பழ பயிற்சிகை வெற்றிகரமாக அறுவடை செய்யப்பட போகுது. இதை வந்து உங்களுக்கு முதல்ல இருக்கா பிடுங்கிறதுக்கு முதல் மரத்தில் வச்சிருக்கா காட்டுவோம். ரீச்சாண்ட மாம்பழம் வந்து சரியான ஃபேமஸ். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இயற்கை முறையில் மாங்கண்டு செய்கிறோம், அதனால உரங்கள் ஒன்றும் போடையில. அப்படி இருந்தும் ஒரு மாங்காய் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இது ஒரு 700 கிராம் 800 கிராம் இருக்கிற அளவுக்கு இருக்குது. மாங்காய் பாருங்க, பார்க்கவே ஆசையா இருக்கு. ஒரு கட்டில வந்து 4 மாம்பழம். இதுல வந்து ஒரு கட்டில பூ கேக்ல வந்து ஒரு 40 காய் 50 காய் கிட்ட காய்க்கும். ஆனா எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வராது. இது வந்து ஒரு பிள்ளையில வந்து 4 காய் வந்துருக்குது. 4 வந்து ஆரோக்கியமா வந்திருக்கு. நினைக்கிறேன் ஒரு 2 கிலோவுக்கு கூட வரும். அவ்வளவு வெயிட்டா இருக்கு. 2 கிலோவுக்கு கூட வரும். இங்கே வந்து என்னென்ன மரத்தில் ஏறி எல்லாம் தாவி விழுந்து அடிக்க தேவையில்லை. படுத்திருந்தே பிடுங்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாங்காயினுடைய மகிமை அதுதான். ஒரு மாம்பழம் வந்து மரத்திலே பழத்திருக்குது. மரத்திலே பழத்தபடி சாப்பிட்றதுல ஒரு வித்தியாசம் இருக்குதாங்க. வயது எரிய போறீங்க. எனக்கு நாளைக்கு வயிற்றாடு வருதோ இல்லையா? நீங்க நட்டு நீங்க தண்ணீர் வச்சு இப்படி வெட்டிங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் மனசு. பெரிய பெரிய நாங்கள் மற்ற நேரம் நாங்கள் ஊற்றின தண்ணி இவ்வளவு காய்ச்சிருக்கே பெருமையா இருக்கும். ஓகே, மாங்கண்டில ஒரு தன்மை என்னன்னு சொல்லிச்சுன்னா, சில மாங்கண்டிகள் இப்போ விளாட்டை இருக்கலாம், அல்லது பருத்த குழம்பான இருக்கலாம். ஒரு சீசன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் காய்க்கும், அப்படி தானே. ஆனால் இது வந்து பாருங்க, இப்போ நாங்கள் பழம் பிடிக்கிறோம். அட் சேம் டைம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த பூ பூத்து காய்க்க தொடங்குது. ஸோ இது வந்து 2 போகிறதுக்கு செய்யலாங்க. மேலாம் காய்க்க தொடங்கி இருக்குது. பொன்களையும் பூமி நம்ம பூமி
மாம்பழம் வாங்கலையோ ரீச்சா மாம்பழம் வாங்கலையோ. மாங்காயை பிறங்கி டிக்டாக்ல போடுறது, வெங்காய பிறங்கி ஃபேஸ்புக்கில் போடுறது, இதெல்லாம் வந்து சும்மா பந்தாக்கா இல்லை. நம்ம தேசத்தில் ஏராளமான விளைவிக்கக்கூடிய பொருட்கள், தாவரங்கள், தானியங்கள் இருக்குது. இதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டோம்னா நிறைய விஷயத்தில் பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் முன்னோரலாம் என்றது சொந்தங்களை காட்டணும் என்ற நோக்கமே தவிர வேறு பார்த்தீங்கன்னா அவ்வளவு. இந்த மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வரணும். நீங்களை பார்த்துட்டு கடந்து போகக்கூடாது. நீங்கள் அதிலேருந்து பயன்பெறணும். நீங்களும் சின்ன சின்ன விஷயங்களை உங்களை வீடுகளில் செய்யணும். இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோக்களை செஞ்சு போடுறோம். இல்லாட்டி இந்த வெயிலுக்கு வந்து இப்படி காய வேண்டியதே இல்லை. இருந்தாலும் நீங்கள் ரசிப்பீங்கள். வீட்டா மாம்பழத்தை வந்து யோசிப்பீங்கள். நம்பிக்கையோட உங்களை வந்து விரைவிடுவோம். மீண்டும் இன்னொரு BK சந்திப்போம். தேங்க்ஸ். பாய் பாய்.